ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டிஆர்சியோடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் டிஆர்சியோட வந்து இது எங்களுக்கு ஒரு மிட் மார்க்கெட் கேப் கோயினாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் பண்ணிருக்கு. சரியா, இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் பிரேக் அவுட் பண்ணதுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து பாருங்கள், மார்க்கெட்டில் ஒரு ப்ரீமியம் ஜோன் ஒரு எக்விலிபிரியம் ஜோன் அண்ட் ஒரு டிஸ்கவுண்ட் ஜோனாக எங்களுக்கு வந்து இந்த ஜோன்ஸ் வந்து பார்க்கப்படுது. இந்த ஜோன்ஸ் வந்து பாருங்கள், இந்த டிஸ்கவுண்ட்டில் இருந்து மார்க்கெட் வந்து ப்ரீமியமுக்கு மூவ் ஆகிருக்குது. பட் எங்களுக்கு திருப்பி இந்த டிஸ்கவுண்ட்டில் வந்து ரீட்டப் பண்ண இல்லை. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த டிஸ்கவுண்ட்டில் வந்து எங்களுக்கு மார்க்கெட் ரீட்டப் பண்ணிச்சுன்னு சொன்னால் மோஸ்ட்லி வந்து எங்களுக்கு பாசிபிள் மார்க்கெட் வந்து திருப்பியும் ப்ரீமியம் லெவலுக்கு போகிறது. சரியா, இந்த ஜோன்ஸ் சொல்லி வந்து இந்த ஜோன்ஸ் வந்து வெரி ஈஸியாக தான் மார்க் பண்ணப்படுது. சரி, இந்த ஜோன்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணி இப்படி என்ன மாதிரி மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இந்த ஜோன்ஸில் இருந்து எங்களுக்கு முதல் டார்கெட்டாக இந்த எக்விலிபிரியம் இருக்குது தானே, இது வரைக்கும் வைக்கலாம். பட் எங்களுக்கு இதில் டப் பண்ணு சொன்னால் ஃபஸ்ட் டார்கெட்டாக இதுக்கு தான் போகும். இதுக்கு போயிட்டு தான் ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் நடந்துட்டு அப்படி அந்த ரிஜெக்ஷன் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னு சொன்னால் தான் ப்ரீமியம் போகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதில் போயிட்டு மார்க்கெட் வந்து திருப்பி ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு ஒரு ஃபாலிங் வெஜ் வந்து இதே மாதிரி ஃபார்மாக இருக்கும். ஃபாலிங் வெஜ் வந்து பிரேக் அவுட் நடந்தோடனே எங்களுக்கு வந்து அதோடைய ப்ரீமியம் ஜோனாக நாங்கள் வந்து இந்த ஜோன் எடுப்போம். இதை வந்து ப்ரீமியமாக எடுப்போம். அண்ட் அதோடைய எக்விலிபிரியம் ஜோன் இருக்குது, அதை வந்து நாங்கள் இதாக எடுப்போம். அதை வந்து நாங்கள் இந்த ஜோனாக எடுப்போம். அண்ட் ஃபைனலாக அதோடைய டிஸ்கவுண்ட் ஜோன் சொல்லி வந்து நாங்கள் இந்த ரேஞ்ச் எடுப்போம், இந்த ஜோனை. சரியா, இது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் லெவலில் மார்க்கெட் இருக்கும். அப்போ இந்த ரேஞ்ச் தான் எங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஜோனாக இருக்கும். இப்போ இந்த ஜோனுக்கு வந்து மார்க்கெட் டப் பண்ணினா உடனே பாருங்கள் எங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ரைஸாக இருக்குதுன்னு. இதுக்கு வந்து மார்க்கெட் உடனே டப் பண்ணியிருக்குது. டப் பண்ணி நெக்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸில் வந்து எங்களுக்கு டார்கெட் ரீச் 47% பம்ப். 47க்கு மேலே எங்களுக்கு வந்து 93% கிட்ட எங்களுக்கு வந்து பம்பாக இருக்குது. பட் எங்களுடைய ஃபஸ்ட் டார்கெட்டாக எங்களுக்கு எது வரைக்கும் இருக்கும்னு சொன்னால் இந்த எக்விலிபிரியம் ஜோன் வரைக்கும் தான் இருக்கும். 17% தான் எங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். அதுக்கு மேலே நாங்கள் வந்து கேட்ச் பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் இப்போ மார்க்கெட்டில் கரண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து எங்களுக்கு இப்போ போகிற மார்க்கெட் 20.74 போகிற மார்க்கெட் எனக்கு வந்து எக்ஸாக்டாக 19.39 வரைக்குமே மார்க்கெட் வரணும். சரியா, வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே வச்சு என்ட்ரி எடுக்கலாம். அண்ட் உங்களுடைய டார்கெட் வந்து 21.64 வரைக்குமே டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். டார்கெட் வந்து வெரி ஈஸியாக படும். அதே மாதிரி நான் உங்களுக்கு RSI எனபிள் பண்ணி காட்டினா எடுக்கும். RSI எனபிள் பண்ணி காட்டினா பாருங்கள், RSIயில் வந்து எங்களுக்கு RSI வந்து இங்கே மார்க்கெட் இப்போ எங்களுக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட்டில் இருந்து போகக்குள்ள மார்க்கெட் வந்து ஆல்ரெடி RSI டிஸ்கவுண்ட் லெவலில் தான் இருந்துட்டு இங்கே வந்து ப்ரீமியம் லெவல் டச் பண்ணக்குள்ள எங்களுக்கு பாருங்கள் RSI ஓவர் போட்டுக்கு போயிடுச்சு. இப்போ மார்க்கெட் கீழே வர மார்க்கெட் வந்து எங்களுக்கு திருப்பியும் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்படியே கீழே போயிட்டு ஓவர் சோல்டுக்கு போயிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகும். இப்போ மூவ் ஆகிற இந்த மார்க்கெட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஐ திங்க் ஒரு 6 to 7% எங்களுக்கு டம்பாக இருக்குது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 6.5% எனக்கு டம்பாக இருக்குது. அதே மாதிரி RSI பார்த்தீங்கன்னு சொன்னால் RSI வந்து கொஞ்சம் மேலே தான் இருக்குது, 39.70 அந்த மாதிரி இருக்குது. இப்போ RSI வந்து கொஞ்சம் கீழே வந்ததுக்கு பின்னால் எனக்கு வந்து ஐ திங்க் நல்லா டம்பாகி இந்த டிஸ்கவுண்ட் லெவலில் ரீச் பண்ணப்போ RSI ஓவர் சோல்டில் இருக்கும். அந்த டைம் உங்களோட என்ட்ரி போனீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரீம் லெவலில் மார்க்கெட் வந்து பம்பாக ஸ்டார்ட் ஆகும். அந்த டைம் உங்களுக்கு வந்து வெரி ஈஸியாக ப்ராஃபிட்ஸை மேக் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பமுள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸ் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுது நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.